இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் வாயு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னிபாத், அக்னிவீர் வாயு இது எல்லாமே வந்து ஆர்மில, அப்புறம் ஏர் ஃபோர்ஸ்ல வந்து பெர்மனன்ட்டா வந்து ஒர்க் பண்ண முடியாது. 4 இயர்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாலண்டியரா வந்து ரிட்டயர்மென்ட் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீங்க வேற ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அக்னிவீர் வாயுவோட இந்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 27 ஜனவரி 2025. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து எனேபிள் ஆயிருச்சு. அத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசில வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கங்க. 2 டைப்பா இருக்கு. சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 12ல வந்து சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதேபோல அதர் தென் சயன்ஸ் அதாவது செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாரி சயன்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்க கிளியரா இருக்கு. சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 12த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுல வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் இது வந்து நெசசரி. ஸோ இது வந்து 12த் படிச்சவங்களுக்கு அல்லது இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எதுலனா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஸ்ட்ருமென்டேஷன் டெக்னாலஜி, ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து டிப்ளமோல கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் ட்ரெய்னிங் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அதில கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு. அதர் தென் சயன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கு. 12த் அதில வந்து எனி ஸ்ட்ரீம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இந்த மாரி எதுனாலும் இருக்கலாம். அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் அந்த சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லாம வெக்கேஷனல் கோர்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து சேலரி இருக்கும். அதில வந்து ஒரு சில பிடித்தம் இருக்கும். ஃபைனலா வந்து நீங்க வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, அங்கருந்து ரிலீவ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து பிஎஃப் மாரி உங்களுக்கு கையில குடுப்பாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ராக்ஸிமேட் சேலரி பார்த்தீங்கன்னா, 30,000 டூ 40,000 அந்த ரேஞ்சில இருக்கும் பெர் மந்த். ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க. 2 டேட் குடுத்துருக்காங்க. 1 ஜனவரி 2005 அப்புறம் வந்து 1 ஜூலை 2008. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த 2 டேட்டுக்கு இடையில இருக்கணும். இந்த சேம் டேட் இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த 2 டேட்டுக்கு இடையில வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துக்கங்க. ஜென்ரலா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 550 பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க பே பண்ற மாரி இருக்கும். நீங்க ஆன்லைன்லயே அதை பே பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் இனிஷியலா வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் வந்து பிஎஃப்டி. ஸோ இது வந்து ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால வேரியஸ் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அதில வந்து 1 அண்ட் 2 அந்த மாரி 2 இருக்கு. ஃபைனலா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மென்ட் இருக்கும். பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. ஒரு பிடிஎஃப் அதாவது அஃபிஷியல் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து டைரக்ட்டா ஓப்பன் ஆயிருக்க லிங்க் இது. அதாவது பிடிஎஃப் இது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் இது வந்து அங்க நம்ம வெப்சைட்ல போட்ட டீட்டெயில்ஸ் தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதேபோல சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. ஸோ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு டேபிள் இங்க இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 பட் கையில வந்து உங்களுக்கு 70% தான் குடுப்பாங்க. மீதி 30% வந்து ஒரு ஃபண்ட்ல ஆட் பண்ணி வைப்பாங்க. ஸோ உங்களோட 30% சேலரி ஒரு அமௌண்ட்டும், கவர்ன்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டும் குடுக்கும். அதே சேம் 30%. இப்ப 30,000 உங்களுக்கு வந்து 21,000 மந்த்லி கையில கிடைக்கும். மீதி 9,000ம் கவர்ன்மெண்ட்லேருந்து ஒரு 9,000 ஆட் பண்ணி ஒரு ஃபண்ட்ல ஆட் பண்ணி வைப்பாங்க. பிஎஃப் மாதிரி. அது ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வரும். அதேபோல செகண்ட் இயர்ல உங்க சேலரி 33,000 கையில கிடைக்கிறது 23,100 ஃபண்ட்ல போறது பார்த்தீங்கன்னா 9,900 3 இயர்ல பார்த்தீங்கன்னா 36,500 சேலரி. அதுல வந்து உங்களுக்கு கையில கிடைக்கிறது 25,550 10,950 வந்து அந்த ஃபண்ட்ல ஆட் ஆகும். 4த் இயர் பார்த்தீங்கன்னா 40,000 உங்களுக்கு சேலரி. ஆக்சுவலா கையில கிடைக்கிறது 28,000 ஃபண்டுக்கு போற சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஃபைனலா வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 5 லேக்ஸ் அந்த 4 இயர்ஸ்க்கு. கவர்ன்மென்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 5 லேக்ஸ். இது 2ம் சேர்த்து உங்களுக்கு ரிலீவ் ஆகும்போது ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து நீங்க வெளிய போறப்ப உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் வந்து உங்களோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கையில கிடைக்கும். ரிட்டயர்மென்ட் பேக்கேஜ் மாரி. அதோட சேர்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்க வந்து அத வச்சு ஃபர்தரா வந்து செக்யூரிட்டி இந்த பேங்க்லலாம் நெறைய செக்யூரிட்டி ஜாப்ஸ்லாம் இருக்கும். ஆர்மில சர்வ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதில வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ வேரியஸ் கம்பெனிஸ்லயும் ஆர்மி ரிட்டயர்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் 4 இயர்ஸ் வந்து ஆர்மில சர்வ் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிஎஃப்டி அத பார்த்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாரி இருக்கும்? அப்படின்ற டெஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ரன்னிங் அதுக்கப்புறம் வந்து புஷ் அப்ஸ், சிட் அப்ஸ், ஸ்குவாட்ஸ் இந்த மாரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. 1 மினிட்குள்ள நீங்க எவ்வளோ பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிள்ல இருக்கு. அதேபோல ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாரி இருக்கும்? மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாரி இருக்கும்? அந்த டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. பேஜ் நம்பர் 2 வந்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில தான் வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் அதெல்லாம் வருது. ஸோ இதில இனிஷியலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதான் வந்து ஃபேஸ் 1ல இருக்கும்.
அதில் வந்து 2 சப்ஜெக்ட் சயின்ஸ் அதர் தென் சயின்ஸ் அதில் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 60 மினிட்ஸில் வந்து அதில் டெஸ்ட் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ். இதில் வந்து உங்களோட 12th சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், சிபிஎஸ்சி சிலபஸ். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸில் வந்து இங்கிலீஷில் வந்து டெஸ்ட் இருக்கும். அதுபோக ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அதில் வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபேஸ் 2 டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஃபேஸ் 1ல் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு லிஸ்ட் வந்துடும், மெயிலும் வந்துடும். அவங்களுக்கு வந்து புது அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும் ஃபேஸ் 2 அட்டன் பண்ணுறதுக்கு. ஃபேஸ் 2ல் வந்து சில டெஸ்ட் இருக்கும். அடிஷனல் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ ஃபேஸ் 2ல் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 1 and 2 2 டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபைனலாக ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் வந்து லாஸ்ட் டெஸ்ட்டு. இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வரப்போ அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 40ல் அதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் போட்டு ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக அந்த ஏபிசிலாம் செக் பண்ணி ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ₹550 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இந்த அப்ளைன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ agnipathvayu.cdac.in இதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கு. ஸோ அக்னிவீர் வாயு இன்டெக் 01/2026 இதான் வந்து லேட்டஸ்ட் பேட்சுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. இங்கே வந்து ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாத கேண்டிடேட்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 3 ஆப்ஷன் வருது. ரெஜிஸ்டர் வித் டிஜிலாக்கர். டிஜிலாக்கர்ன்றது கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. உங்களுக்கு டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஜிலாக்கருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. தேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, டைரக்ட் ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட நேம், உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ எக்ஸாக்டாக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான நேம் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர், ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வரும். ஓடிபியை ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கேப்சாவை இங்கே டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பேஜில் லாகின் இருக்கும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஃபார்மில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடலாம் உங்களோட யூபிஐ கார்டை வச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி 2025 நைட் 11 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.